ஓம் சூர்யாய சோமாய மங்களாய புதாயச குருச்சுக்கர சனியச்ச ராகுவே கேதுவே நமக. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரகா குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. நம்ம பாத்தீங்கன்னா கலந்தாய்வு கூட்டம் அப்படின்னு நம்ம மாலையம்மன் அஸ்ட்ரோல நடத்தலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி முதல் வகுப்பு இன்னைக்கு தொடங்கியிருக்கோம். இந்த கலந்தாய்வு கூட்டத்துல இன்று நம்ம பார்க்க போற ஜாதகம் ஒரு பெண்ணோட ஜாதகம். அந்த பெண்ணுக்கு திருமணம் ஆகல. ஏன் அந்த பெண்ணுக்கு திருமணம் ஆகல அப்படிங்கிறத பார்க்க போறோம். அதே மாதிரி அந்த பெண்ணோட 5ஆம் பாவத்தையும் ஒரு ஆய்வுக்கு நம்ம எடுத்துக்க போறோம். சோ இந்த ஜாதகம் உங்களுக்கு நான் டிஸ்பிளேல ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். ஏற்கனவே நம்ம குரூப் எல்லாத்துலயுமே வாட்ஸ்அப்லயே நான் முன்கூட்டியே உங்களுக்கு இந்த ஜாதகம் கொடுத்துட்டேன். இருந்தாலும் இத டிஸ்பிளேலையும் நான் ஷேர் பண்றேன். நீங்க பார்த்து உங்களுடைய ஒப்பீனியனை ஒவ்வொருத்தரும் உங்களுக்கு எந்த அளவுக்கு தெரியும் அப்படிங்கறத சொல்லுங்க. தெரியாத பாடங்களை நம்ம எல்லாரும் கலந்தாய்வு பண்ணி கத்துக்கிடலாம். நான் ஸ்கிரீன் ஷேர் பண்றேன் அந்த ஜாதகத்தை. உங்களுக்கு ஸ்கிரீன்ல அந்த ஜாதகம் வச்சாச்சு. இந்த ஜாதகர் பிறந்தது பாத்தீங்கன்னா 27/6/1989 பிறந்திருக்காங்க. இப்ப இவங்களுக்கு 36 வயசு நடக்குது. 35 வயசு முடிஞ்சு 3 மாசம் 29 நாள் ஆகுது. இவங்களுக்கு ஏன் திருமணம் ஆகல அப்படிங்கிறத ஒவ்வொருத்தரும் வீடியோல வாங்க உங்களுடைய கருத்துக்களை இதுல பகிர்ந்துக்கோங்க. கடைசியா நம்ம இதுல யார் சொன்னது சரி தப்புங்கிறத ஒப்பீனியன் சொல்லும் போது நம்ம திருத்திக்கிடலாம். சோ யாருனாலும் இந்த ஜாதகத்துக்கு இப்ப பலன் சொல்லலாம். முதல்ல இந்துமா ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க. சோ வீடியோ எடுத்து விட்டுட்டு உங்களோட பதிவுகளை பதிவு பண்ணுங்க. வணக்கம் மேடம். சொல்லுங்க முத்துமா. வணக்கம். வணக்கம்டா. வணக்கம். நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேம்மா. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். கோவில பார்த்ததுக்கு அப்புறம் மறந்துட்டியா? யாரு நானா? சரி, நான் போன் பண்ண முடியல, டைம் இல்ல. நான் பண்றேன் கண்டிப்பா உங்களுக்கு. அம்மா இங்க பாத்தீங்கன்னா இப்போ இவ்வளவு பெரியவங்க இருக்காங்க. அவன் என்னால எனக்கு தெரிஞ்சத சொல்றேன். முத்துமா இருக்கதான் போறோம். திருத்ததுக்கு தான் அவங்கள கூப்பிட்டு உட்கார வச்சிருக்கோம். வெளியில கூட போயிடுறேன். நீங்க சொல்லுங்க, என்ன காரணம் காட்டி சொல்லாம இருக்காதீங்க. முத்துமா இல்லம்மா, முத்துமா இருக்கும்போது நான் பேசக்கூடாது. இருந்தாலும் எனக்கு தெரிஞ்ச சொல்றேன். லக்னம் விருச்சிக லக்னம். லக்னாதி பாத்தீங்கன்னா 11ஆம் இடத்துல இருக்காங்க. ஏன் திருமணம் ஆகல? திதிசூன்யம் முதல்ல. அந்த அதிபதி சுக்கிரன் அதுக்கு 6 இருக்காரு. சோ அதுக்கு 6ல இருக்காரு. திருமண பாக்கியம் ரொம்பவே கம்மி. அடுத்தது பாத்தீங்கன்னாக்கா லக்ன அதிபதி சூரியனோட சேர்ந்து அஸ்தங்கம் ஆயிருக்காங்க. பாத்தீங்கன்னா ஆமா, அஸ்தமம் ஆயிருக்காங்க. இதுதான் காரணம்ன்றது மேக்சிமம் பார்க்கும்போது தெரிஞ்சிருது. அதே சமயம் பாத்தீங்கன்னாக்கா இது 89 ஜாதகம் தானம்மா இது? ஆமா 89 தான். அப்படியே இருக்கு. 36 வயசு நடக்குது. 36 வயசு நடக்குது. கரெக்டா? டேட் இது உங்களுக்கு? டேட் 27/9/1989. ஓகே ஓகே ஓகே. 35 வயசு 3 மாதம் 29 நாள் ஆகுது. பாருங்க, குடும்பத்தை கொடுக்குற சனி பகவான் அதுக்கு 12ஆம் இடத்துல மறைஞ்சிருக்காங்க. கூட மாந்தியோட சிக்கந்தால குடும்பம்ன்ற ஒரு பாக்கியம் ரொம்ப கம்மியா இருக்கு. சோ அப்புறம் பாத்தீங்கன்னா 7ஆம் அதிபதி பாக்கியத்தோட தொடர்பு வருதான்னு பார்த்தா பாக்கியாதிபதியுமே திருமணத்தை கொடுக்குற பாக்கியம் நமக்கு இருக்கணும் இல்லையா? சோ அந்த பாக்கியாதிபதியுமே பாத்தீங்கன்னா திதிசூன்ய ராசி வீட்டுல இருக்காங்க. பாக்கியாதிபதி ரொம்ப கெட்டு போயிருக்காங்க.
சோ குழந்தை பாக்கியமும் இவங்களுக்கு இல்ல. 5ஆம் அதிபதி பாத்தீங்கன்னா குரு பகவான் அவரு 8ல போய் மறைஞ்சிருக்காரு. அந்த பாவத்துக்கு கேந்திரமாகவே இருந்தாலும் லக்னாதிபதியோட தொடர்பு இல்லை. சோ பாக்கியாதிபதியும் உங்களுக்கு தொடர்பு இல்லை. 7ஆம் அதிபதி லக்னத்தோட தொடர்பு வரல, 9ஆம் அதிபதியோட தொடர்பு வரல. சோ திருமணம் இது இல்ல ஸ்ட்ராங்கா சொல்ல. அடுத்தது சுப்லதா சார் சொல்லலாமா? உங்களுக்கு தெரிந்தத சொல்லுங்க. நம்ம ஏற்கனவே நம்ம வகுப்புல பார்த்திருக்கோம். நம்ம பார்த்த பாயிண்ட்ஸ் தான் அவங்க சொல்லியிருக்காங்க. சோ இத நீங்க முன் வந்து தைரியமா சொன்னீங்கன்னா அடுத்தடுத்த ஜாதகங்கள்ல நீங்க இன்னும் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். சுப்லதா சார் சொல்றீங்களா? சொல்றேன். சொல்லுங்க மேடம். பாவக காரகாதிபதி சுக்கிரன் 12ல மறைஞ்சிருக்காருங்க. அதனால திருமணம் தாமதமா இருக்கு. அது ஒரு காரணமா இருக்கலாம். அதுபோக ஏழாம் பாவகம் பாத்தீங்கன்னா திதி சூன்யத்துல மாட்டிருக்குங்க. 2 பாயிண்ட் தெரியுது எனக்கு. சரி மேடம், 2 பாயிண்ட் எனக்கு தெரியுது. ஓகே சார். அடுத்ததா சரஸ்வதி சிவசங்கர் சார் சொல்றீங்களா? மேம், கலத்திரக்காரகன் சுக்கிரன் 12ல் மறைவு. ஓகேமா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கரெக்ட். அடுத்து வேற எதுவும் உங்களுக்கு இதுல தெரியுதா? நான் இப்பதான் எழுதி நிற்கிறேன். ஓகேம்மா, தேங்க்யூ. கலந்துக்கோங்க, இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் நீங்க. அடுத்ததா தனுஷ். தனுஷ் தனுஷ் வீடியோல இருக்கீங்களா? அம்மா இருக்கிறேம்மா. இவங்களுக்கு ஏன் திருமணம் ஆகலங்கிறத உங்க பாயிண்ட்ல இருந்து உங்க கருத்துக்களை பகிருங்க எங்க கூட. அதாவதுமா, நீங்க கேட்ட கேள்வி நேரத்தின்படி கோச்சார சந்திரன் மகர ராசியில இருக்காருமா. ஓகே. மகர ராசியில இருந்து நேர் 7ஆம் இடத்த கேதுவை பாக்குறாரு. சோ அப்பயே நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்றத பார்த்தோம்னா தடை அப்படின்றத புரிஞ்சுக்கணும். இவங்க கேட்கிற கேள்வியே தடை அப்படின்றத புரிஞ்சுக்கணும். அடுத்த விஷயம் என்ன அப்படின்றத பார்த்தோம்னா லக்னத்துக்கு 7ஆம் இடமே திதி சூன்யமா இருக்குது. அப்ப அந்த திதி சூன்யாதிபதி, அதாவது 7ஆம் இடம் திதி சூன்யம், திதி சூன்யாதிபதியாகவே சுக்கிரன் போய் சுக்கிரனும் 12ல மறைஞ்சிட்டாரு. அதே மாதிரி பார்த்தோம்னா இவருக்கு 2ஆம் இடத்து அதிபதியும் போய் 8ஆம் இடத்துல இருக்காரு. 2ஆம் இடத்துல பார்த்தோம்னா இவருக்கு சனி மாந்தி சேர்ந்து இருக்கிறது குடும்பம் அமைவதில் தடையும் தாமதத்தையும் ஏற்படுத்திட்டு இருக்கும். இதுதான் என்னுடைய கருத்து. அடுத்ததா யாரு? கோமதி மேம் சொல்றீங்களா? சொல்றேன் மேடம், சொல்றேன். என்னன்னா லக்னத்துக்கு 7ஆம் இட அதிபதி 12ல் மறைஞ்சாலும் ஆட்சியா தான் இருக்காரு. சரிம்மா. 5ஆம் இட அதிபதி குருவும் சுக்கிரனும் 7ஆம் அதிபதியும் தொடர்புல இருக்கிறதுனால இவங்களா வேற ஏதாவது இவங்களா திருமணத்தை மறுத்திருக்க வாய்ப்பு இருக்கு நினைக்கிறேன். சரிம்மா. அடுத்த பாயிண்ட்ஸ்மா. அடுத்தது சந்தான கிருஷ்ணன் சார், எதுவும் சொல்ல முயற்சி பண்றீங்களா? சந்தான கிருஷ்ணன். சரி சார். கதிரவன் சார். கதிரவன் சார் சொல்ல விரும்புறீங்களா? இங்க 2 பேர், கதிரவன் சாரும் பாலன் சாரும் இருக்கீங்க. பாலன் சார் கொஞ்சம் சொல்ல முயற்சி பண்றீங்களா? பாலன் சார். முயற்சி பண்றேன். சொல்லுங்க சார். 2வது அந்த கலத்திர பாவங்கிறது திதி சூன்யத்துல இருக்கு. அது ஒரு வீக் பாயிண்ட். அதுக்கான காரகர் 12ல போய் மறைஞ்சிருக்கார் சுக்கிரன், அதனுடைய அதிபதி. அவர் வாங்கியிருக்க சாரம் பாத்தீங்கன்னா விசாக நட்சத்திரம் குருவோட சாரம், 5ஆம் அதிபதியோட சாரம். இல்ல, சுக்கிரன் வாங்கியிருக்க சாரம். ஆமா சார், குருவோட சுக்கிரன் வாங்கியிருக்கிறது விசாக நட்சத்திரம். ஆமா சார், விசாக நட்சத்திரம் குருவோட நட்சத்திரம் தானே சார்? ஆமா, அவர் அந்த அதிபதி போயிட்டு 12/8ல மறைஞ்சிட்டாரு. சோ இது எல்லாமே கட்டங்கட்டி அவங்கள ஒரு வாழ்க்கையில முன்னேறப்படாம தடுக்குது. பிளஸ் அந்த 7ஆம் பாவம் வாங்கியிருக்கிறது
சர்வாஷ்ட வர்க்கமா அது வேற கம்மியா இருக்கு, 28க்கும் கீழே இருக்கு. ஓகே, இதெல்லாம் காரணம் அப்படின்னு என்னுடைய கணிப்பு. ஓகே சார். அடுத்ததா கதிரவன் சார் சொல்றீங்களா உங்க கருத்து? கதிரவன் சார். சரி, அடுத்ததா என்னோட ஒப்பீனியன் ஒன்னே ஒண்ணு. எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜாதகத்தை பார்க்கும்போது வந்து இந்த ஜாதகத்துக்கு திருமணம் ஆகுமா ஆகவே ஆகாதா அப்படின்னு பாக்குறதுக்கு எந்த ஒரு பாவத்துக்கும் பாவத் பாவம் அப்படிங்கறத பாத்துக்கணும். அடுத்து இந்த 7ஆம் பாவ கொடுப்பினை எவ்வளவுங்கிறத பாத்துக்கணும். இந்த 7ஆம் பாவ கொடுப்பினை எவ்வளவுன்னு பாக்குறதுக்கு அந்த 7ஆம் பாவத்துல அசுப கிரகம் அமராம இருந்தா 33% கொடுப்பனை உண்டு. அடுத்தது இந்த 7ஆம் பாவக அதிபதி 6, 8, 12ல மறையல அப்படின்னா 33% கொடுப்பனை உண்டு. அதுக்கடுத்து கலத்திரக்காரகர், சரிங்களா? கலத்திரக்காரகர் 7ஆம் பாவ லக்னத்துக்கு 6, 8, 12ல மறையக்கூடாது. இது 3 பாயிண்ட்ஸ் நம்மளோட பாயிண்ட்ஸ். அதுபடி பாத்தீங்கன்னா இங்க கலத்திரகாரகரும் சுக்கிரன் தான், 7ஆம் பாவக அதிபதியும் சுக்கிரன் தான். அங்க அசுப கிரகம் இல்லை அப்படிங்கிற ஒரே ஒரு பாயிண்ட். அப்ப அந்த 7ஆம் என கொடுப்பனை அப்படிங்கிறது 33% மட்டும்தான் இருக்கு. 66% 7ஆம் பாவகம் கெட்டு போச்சு. அதுக்கடுத்தது 7ஆம் பாவக அதிபதிக்கு பாவத் பாவம் பார்க்கணும். அப்ப அவர் எங்க போய் அமர்ந்திருக்காருன்னு பாத்தீங்கன்னா பாவத் பாவம்னு பார்க்கும்போது அவர் வந்து 12ஆம் வீட்டுல, ஆனா ஆட்சியா இருக்காரு. இந்த ஒரு பாயிண்ட் நம்ம பார்க்கணும். இவர் ஆட்சியா இருக்காரு. அதனால இந்த ஆட்சியா நிக்கிற சுக்கிரன் யாரோட சாரத்துல இருக்காங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா குருவோட சாரத்துல இருக்காங்க. அப்போ இவங்களுக்கு வந்து காதல் அப்படிங்கிறது ஒருதலை பட்ச காதலா இருந்து அவரை கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவே இவங்க வந்து வயசை வந்து இவ்வளவு தூரம் போக்கியிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு கருத்து இந்த இடத்துல வரும். அதற்கு அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா இவங்க திருமணம் பண்ணணும்னு நினைச்சு இவங்க ஜாதகங்களை வெளியே டிஸ்ட்ரிபியூட் பண்ணும் பொழுது எல்லாருமே வந்து கல்யாணத்துக்கு அடுத்து குழந்தைன்னு பாப்பாங்க. இவங்களுக்கு 5ஆம் பாவக அதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா குரு 5ல மறைஞ்சிட்டாரு. அவர் சாரி இந்த லக்னத்துக்கு 8ல மறைஞ்சிட்டாரு. அதுக்கு அடுத்ததா வந்து அந்த 5ஆம் இடத்துக்கு அதிபதியும் அவர் தான் அப்படிங்கும் போது அதுவும் 8ல போயிருது. சோ இங்க 66 புத்திர பாக்கியமும் இங்க வீக்கு, திருமண பாவமும் வீக்கு. அப்ப இந்த பெண் வந்தா சந்ததி விருத்தி வராது அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அவங்க கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கும் பொழுது இந்த ஜாதகத்தை கழிக்கிறாங்க அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஆனா என்னுடைய கருத்து இப்ப எதுக்காக நான் இதை ஆய்வுக்கு கொண்டு வந்தேன் அப்படின்னா எனக்கும் இதே விருச்சிக லக்னம், சுக்கிரன் வந்து 12ல ஆட்சி, குரு வந்து எனக்கு 12ல. ஆனா எனக்கு 7ஆம் இடம் திதி சூன்யம் கிடையாது. எனக்கு 7ஆம் இடம் திதி சூன்யம் கிடையாது. எனக்கு 8ஆம் இடம் தான் திதி சூன்யம். இப்ப எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சு, குழந்தை குட்டி எல்லாம் இருக்கு. சோ இவங்களுக்கு இதே சுக்கிரன் ஆட்சியா இருந்தும் இவங்களுக்கு ஏன் திருமணம் ஆகவில்லை அப்படிங்கிற ஒரு கொஸ்டின்ஸ் இந்த இடத்துல கோதையம்மா ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க, சொல்லுங்கம்மா. மேடம், இது வந்து சுக்கிரன் ஆட்சியா இருந்து 5ஆம் இட அதிபதி குரு பாக்குறதுனால இவங்களுக்கு இந்த ஒருதலை பட்ச காதல் அப்படிங்கிறதுனால இவங்களா மறுத்ததுதான் ஒன்று காரணமா இருக்கலாம். 2வது விருச்சிக லக்னத்துக்கு சுக்கிரன் 12ல ஆட்சியா இருந்து இதே ஜாதகம் வேணாம் சொல்லி வெளிநாட்டுக்கு திருமணம் பண்ணி கொடுத்து நல்லா இருக்கிறவங்க இருக்காங்க, வெளிநாடு அந்த மாதிரி இருக்கவங்க இருக்காங்க. அதே மாதிரி கும்ப லக்னத்துக்கு குரு கன்னியில 8ல இருந்து திருமணம் ஆகாம இருந்து இப்போ அதுக்கப்புறம் திருமணம் ஆகி இப்ப 5 வருஷம் கழிச்சு குரு பார்வை இருந்த இந்த டைம் அவங்க வந்து இப்ப பிரெக்னண்டா இருக்காங்க, 5 மாசம் ஆகுது. அந்த ஜாதகத்தை வேணாம் சொல்லி நாத்தன பையனுக்கு நான் தான் பரவாயில்ல லேட் ஆகும் இருக்கட்டும், அவனுக்கு திருமணமே ஆகல, லேட் ஆகும் சேர்த்து வச்சேன், இந்த குரு பார்வை இருக்கும்போது நினைக்கும்னு சொல்லி. அதே மாதிரி இந்த குரு பார்வை இப்ப கண்ணியில இருக்கிற அந்த பொண்ணோட குரு மேல விழுந்த இந்த டயத்துல அவங்க பிரெக்னண்டா இருக்காங்க. ஓகே, இப்போ இதுக்கு வந்து தனுஷ் பதில் சொல்றேங்கிறாங்க. சொல்லுங்க தனுஷ். வீடியோல வாங்க, வீடியோல வாங்க. ஒரே நிமிஷம். அதாவது இவங்களோட ஜாதக அமைப்புப்படி இவங்க குடும்பஸ்தானத்திலே சனி வந்து இருக்கிறாருமா, முதல் விஷயம். ஆமா, குடும்பம் அமைகிறது தாமதம். அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா இவங்க குடும்பஸ்தானத்தையே வந்து பார்த்தோம்னா கேது பாக்குறது. குடும்பஸ்தானத்தை கேது இல்ல அதாவது மாந்தி இருக்குது. மாந்தி 2ல இருக்காரு.
மாந்திக்கு வந்து ஆமா 2, 7, 11 பார்வை உண்டு. 11. ஆமா. அப்ப வந்து பார்த்தோம்னா இவருக்கு வந்து மாந்தியும் சனியும் சேர்ந்ததுனால இது ஒரு வகையான வந்து தொழிலாளிகள், அதாவது இவர் ஒரு ஒரு பிசினஸோ இல்ல ஒரு வேலையை பார்த்துட்டு இருக்காங்கன்னா அங்க அங்க தொழிலாளிகள், அதாவது இவங்களுக்கு கீழே ஒர்க் பண்றவங்கள நல்லா ட்ரீட் பண்ணாலே இவருக்கான கல்யாண வாய்ப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு குடும்பம் அமைய வாய்ப்புகள் இருக்கு. இருக்கு. அதே மாதிரி 7ஆம் இடம் திதி சூன்யமா இருக்குது. ம். அப்ப வந்து அந்த 7ஆம் இடத்து அதிபதியே சுக்கிரனா இருக்கிறதுனால வந்து என்ன பண்ணணும்னா, அதாவது அவங்க குடும்பத்துல வந்து அத்தைமார்கள், இவங்களுக்கு அக்காவா இருக்கிறவங்க, ம். இவங்களுக்கு எல்லாமே வந்து ஹெல்ப் பண்ணிட்டு வந்தாங்கன்னாலே, அதாவது மறைஞ்சிருக்குது. அப்ப வந்து இவங்க ஹெல்ப் பண்றது வந்து எப்படி இருக்கணும் அப்படின்றத பார்த்தா, வெளியே தெரியாம ஏதாவது ஒரு ரீதியில வந்து துணி எடுத்து கொடுக்கறது, ம். இல்ல பணமா தர்றது, இல்ல வெள்ளியில ஏதாச்சும் விளக்குகள், மோதிரங்கள், செயின் இது மாதிரி தந்தாலும் குடும்பம் அமையறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. சரி, ஓகே. இந்த பரிகாரங்கள் நம்ம அவங்களுக்கு சொல்லலாம். தாராளமா அதே சொல்லலாம். மாதிரி இப்ப அடுத்த குரு பெயர்ச்சியில உங்களுக்கு சுக்கிரனை பார்க்கும்போது வாய்ப்பு பாக்குறதுனால இருக்குன்னு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்க. நினைக்கிறேன். அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, சரி. இப்ப எனக்குமே இந்த இதுல உங்கள மாதிரியே வந்து கோச்சார குரு மிதுனத்துக்கு வரும்போது இவரோட 5ஆம் இடத்தை பாக்குறாங்க. அதே மாதிரி 2ஆம் இடம் குடும்பஸ்தானத்தை 7ஆம் பார்வையா பாக்குறாங்க. அதுக்கு அடுத்தபடியா இவங்களுடைய 4ஆம் இடத்தையும் பாக்குறாங்க. 4ஆம் இடமும் நம்ம வந்து 4, 8, 12 தொடர்புல வர்றதுனால அந்த இடத்தையும் நம்ம தாம்பத்தியத்துக்கு எடுத்துக்குவோம். சோ அதையும் பாக்குறதுனால ஒருவேளை இந்த குரு பெயர்ச்சியில வாய்ப்புகள் இருக்கலாம் அப்படின்னு தான் எனக்கும் தோணுது. சரி, இன்னொருத்தவங்க இருக்காங்க, அவங்ககிட்டயும் கேட்போம். முத்துமாரிக்கா, இதுக்கு உங்களோட கருத்து எங்களுக்கு ஷேர் பண்ண முடியுமா? வணக்கம்மா. வணக்கம். அதாவது பொதுவா ஒருத்தவங்களுக்கு வாழ்க்கையை பார்க்கணும்னா ஃபர்ஸ்ட் வந்து 2ஆம் இடம், 5ஆம் இடம், 7ஆம் இடம், 9ஆம் இடம், 12ஆம் இடத்தை பார்க்கணும். 2ங்கிறது குடும்பம், 5ங்கிறது புத்திர பாக்கியம், பூர்வ புண்ணியம், 7ங்கிறது கலஸ்திரம், 9 எல்லா பாக்கியத்தையும் தரக்கூடியது, 12 அயன சேன இல்லறத்தை கொடுக்கக்கூடியது. இதுல எத்தனை இடங்கள் வலுவா இருக்கு, வலு இழந்திருக்குங்கிறத வச்சுதான் அவங்களுக்கு காலகாலத்துல நடக்கக்கூடியது எல்லாமே சிறப்பா நடக்கும். அந்த அமைப்புல 2ஆம் இடம் குடும்பஸ்தானம் கெட்டு போச்சு, 5ஆம் அதிபதி மறைஞ்சிட்டாரு, 7ஆம் அதிபதி திதி சூன்யம் ஆயிருச்சு. அப்போ பாகிஸ்தானாதிபதியும் திதி சூன்யத்துல போய் உட்காந்துட்டான். 12ஆம் இடம் ஒண்ணுதான் அங்க பிளஸ் ஆட்சியில இருக்கு. சுக்கிரன் 12ல வலுவா இருக்கிறது நல்ல விஷயம். இதுல இன்னொன்னு சூரியன் செவ்வாய் சேர்க்க. அந்த பொண்ணுக்கு சூரிய திசை நடக்கும் போதுதான் காதல் வயப்படக்கூடியது, விருப்ப திருமணத்துக்குரிய ஒரு அமைப்பு இருந்திருக்கும். 25 வயசுக்கு மேல சூரிய திசைக்கு அப்புறம் சந்திர திசை, சந்திரன் பாதகாதிபதி, திதி சூன்ய வீட்டுல சூரியன் வீட்டுல இருக்கான். அந்த சூரியன் செவ்வாயோட இருக்கிறதுனால சந்திர திசை முடியிற வரைக்கும் இந்த பொண்ணுக்கு திருமணம் கிடையாது. செவ்வாய் திசை வர்றப்ப 2ஆம் தாரமாவோ 3ஆம் தாரமாவோ ஒரு தடவை கல்யாணம் பண்ணக்கூடிய அமைப்பு இருக்கு. 2வது உச்சம் பெற்ற புதன் குருவிட பாக்குறாரு சூரியனோட சேர்ந்து. அப்ப அந்த பொண்ணு கருத்தரிக்கக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. லக்னம் ராசி அம்சம் 2லயுமே சூரியன் செவ்வாய் சேர்க்கறதுனால அந்த பொண்ணுக்கு வந்து 2ஆம் தாரமா 3ஆம் தாரமா போறதுதான் சிறப்பை கொடுக்கும். இவளே கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் 2 தாரம் 3 தாரம் நடக்கக்கூடிய அமைப்பு. அது 7ஆம் இட திதி சூன்யங்கிறதுனால காலதாமதம் ஆயிருச்சு. செவ்வாய் திசை வரவும் திருமணம் நடக்கும். இங்க வந்து குரு மறைகிறாரு அப்படிங்கிறது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. 8ஆம் இடத்துல புதன் வீட்டுலதான் வீடு கொடுத்தவன் வலுவா இருக்கான். அப்ப நம்ம வந்து என்ன சொல்றோம், ஒரு வீடு கொடுத்தவங்களை வச்சு நிர்ணயிக்கிறோம். ஒரு ஆளுக்கு வலு இழந்துட்டா கூட வீடு கொடுத்தவன் நல்லா இருந்தா அது நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு அமைப்பை கொடுக்குறோம். அப்ப குரு 8ல இருந்தாலும் வீடு கொடுத்த புதன் வலுவா இருந்து 5ஆம் இடத்தை பார்க்கல கருவை சமக்கக்கூடியது செவ்வாய் திசையில உண்டு. அந்த பொண்ணு அப்படி இப்ப வரைக்குமே அவ இல்லறத்தை அனுபவிக்காம இருக்காளா அப்படின்னா அது ஏத்துக்க முடியாது. மறைமுகமான லிவிங் டுகெதர் லைஃப் இருக்கு. ஆமா, இருக்கும். வெளிப்பார்வைக்கு வர்றதுக்கு செவ்வாய் திசை வரணும். அது வரைக்கும் காத்திருக்கணும். நிறைய பேர் நல்ல பதில் தான் சொன்னாங்க. இதுல வந்து நீங்க சொல்ற இந்த 12 பிப்ரவரி 2027ல சந்திரதசை முடியுது. இவ பகிரங்கமா நான் குடும்பம் நடத்துறேன், திருமண வாழ்க்கை நடத்துறேன் அப்படிங்கறத சொல்லணும் அப்படின்னா இவங்களுக்கு வந்து இந்த செவ்வாய் திசை வரணும். இந்த லக்னத்துக்கு பாதகாதிபதி சந்திரன், பாதகாதிபதி திசை நடக்குது. அவர் திதி சூன்ய வீட்டுல உட்கார்ந்து இருக்காரு. அப்ப இந்த திசை அந்த பொண்ண பகிரங்கமா வாழ்க்கை தைரியமா வாழ விடாது.
மறைமுகமா தான் வாழ வைக்கும். இது முடியிற வரைக்கும் நம்ம காத்திருக்கணும். ம். அப்புறம் இந்த 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 இடத்துல இன்னொரு விஷயம், இந்த பிள்ளை லிவிங் டுகெதர் லைஃப்ல இருக்கு அப்படிங்கறத வந்து நான் வந்து 4ஆம் இடத்தை வச்சு கொஞ்சம் கெஸ் பண்ணேன். நடப்பு சந்திரதச சுக்கிர புத்தி 12 செயல்பாட்டுல இருக்கிறதுனால அவளுக்கு இப்ப படுக்கை உறவு இருக்கு அப்படிங்கறத நான் முடிவு பண்ணேன். சோ நீங்க எதை வச்சு சொன்னீங்கக்கா இதுல? அதாவது சுக்கிரன் 12ல இருக்கும் போதே இல்லற இன்பம் வரணுங்கிறது விதி. அவன் 7க்குரியவனாவும் இருந்து திதிசூனை ஆயிட்டான். 2வது 4க்குரியவன் 2ல மாந்தியோட சேர்ந்துட்டான். அப்ப மறைமுகமான இல்லறம் இருக்கும். மறைமுகமான இல்லறம், மறைமுக குடும்ப வாழ்க்கை அப்படின்னு எடுத்துக்கலாம்லக்கா. ஆமா ஆமா. ஜோதிடத்துல இந்த ரூல் மறைமுகமான இன்னும் ஒரே வாழ்க்கை. ஒரு டைம் சொல்லுங்கம்மா. அதாவது 12ஆம் இடத்துல சுக்கிரன் வரும் பொழுதே வந்து அங்க வந்து பஞ்சனை சுகம் அப்படிங்கிறது இருக்கும். சரிங்களா? அது திதி சூன்யம் அப்படிங்கறதுனால இங்க மறைமுகம். 12ஆம் இடம்ங்கிறது மறைமுகம். இப்ப நடப்பு தசை சந்திர தசை சுக்கிர புத்தி. அப்ப சுக்கிர புத்தி நடப்புல இருக்கிறதுனால அவங்களுக்கு அந்த உறவு அப்படிங்கிறது இருக்கணும். இன்னொன்னு 4ஆம் இடத்தை வச்சுதான் நம்ம ஒரு மனிதனோட ஒழுக்கத்தை இது பண்ணுவோம். அந்த 4ஆம் இடத்தை பாக்குற கிரகமும் சந்திரனா இருந்து பாக்குறாரு. 4ஆம் அதிபதி சனியும் 2ஆம் இடத்துல மாந்தியோட சேர்க்கை அப்படிங்கும்போது இது வந்து ஒழுக்கம் கொஞ்சம் வழி தவறிய ஜாதகம் அப்படிங்கும்போது இங்க வந்து மறைமுக குடும்ப வாழ்க்கை இருக்குது அப்படிங்கறத இந்த இடத்துல எடுக்கிறோம். சரிங்கம்மா, நன்றி. கோதைமா திரும்ப ரைஸ் பண்ணிருக்கீங்க, சொல்லுங்கம்மா. கோதைமா, இந்துமா நீங்க சொல்லுங்க திரும்ப. இது கொஞ்சம் நவாம்சம் கொஞ்சம் காட்டுங்க. இதோட நவாம்சம் இந்த ஸ்டேஜ்ல பாருங்க. இது எங்களுக்கு திருமண வாழ்க்கை இருக்கா இல்லையான்னு ஏன் தாமதமா இருக்குன்னா திதி சூன்யத்துல இருக்கிறதால. இப்ப 36 வயசு ஆகும்போது உங்களுக்கு திருமணம் ஆகுது. ஆக்சுவலி 35 தான் போயிட்டு இப்போ இருக்கு. மேக்சிமம் திரிசூன்யம் ஆனவங்க குறிப்பிட்ட ஏஜ்ல திருமணம் பண்ணி குடும்பம் நடத்துறவங்களும் இருக்காங்க. அதான் 36 வயசு ஆன பிற்பாடு உங்களுக்கு 36 வயசு உங்களுக்கு கல்யாணம் உண்டு. ஏன்னா வர்க்கோத்தமம் ஆயிருக்கு. லக்னம் வந்து நவாம்சத்துல வர்க்கோத்தமம் இருக்கு. அப்போ திருமண வாழ்க்கை இருக்கு, இல்லாமலாம் ஒண்ணும் இல்ல. ஆனா என்ன பாத்தீங்கன்னாக்கா முதல் திருமணம் ஆனாலுமே இவங்களுக்கு வந்து அந்த திருமண வாழ்க்கையில ஒரு திருப்திகரமான வாழ்க்கை அமையாது. ஏன்னா பாருங்க, நவாம்சத்திலயும் நவாம்ச கட்டத்திலயுமே 7ஆம் அதிபதி அதுக்கு 12 இருக்காரு. சோ திருமண வாழ்க்கைன்னு ஸ்ட்ரகுல நம்ம கிடைச்சாலும் கூட முதல் திருமண வாழ்க்கை இவங்களுக்கு நல்லா இருக்கு, சிறப்பு கண்டிப்பா இல்ல. ஏன்னா நவாம்சத்துல பாத்தீங்கன்னாக்கா 7ஆம் அதிபதி அதுக்கு 12 மறைஞ்சு அங்கேயுமே 12 தான் மறைஞ்சிருக்காங்க, அங்கேயும் மாந்தி கூட இருக்காங்க. அப்ப அவங்களுக்கு முதல் திருமணத்துல சிறப்பு இல்லை. சரி, இந்த அம்மா என்ன இல்ல சூரியன் செவ்வாய் சேர்க்கை இருக்கு இல்லையா, ராசி அம்சம் 2லயுமே இருக்கு. அப்பவே அந்த பொண்ணு வந்து அவளுக்கு 2-3 கல்யாணம் நடக்கணும். அப்படி இல்லைன்னா அவ 2ஆம் தரமா போகணும். அதுவே இது வந்து சூரியன் செவ்வாய் இங்க ராசிலேயே சூரியன் செவ்வாய் சேர்க்கை இருக்கு பாருங்க, அத பாருங்க. அம்சத்திலயும் இருக்கு, அம்சத்திலயும் இருக்கு. சூரியன் செவ்வாய் சேர்ந்த ஜாதகம் வந்து ஈடுசை கதிர்சை வாலிபம் தண்ணில் விதவை ஆவாள் அப்படின்னு சொல்லுவாங்க. அது 7ஆம் இடத்துல இருந்தா விரைவா நடக்கும், மத்த இடங்கள்ல இருந்தா கொஞ்சம் காலதாமதமாயி நடக்கும். அப்படிங்கும் போது அவளுக்கு 2 கல்யாணம் 3 கல்யாணம் நடக்க வாய்ப்புகள் இருக்கு. அது இல்லாத பட்சத்துல இந்த பெண் வந்து 2ஆம் தரமாவோ 3ஆம் தரமாவோ போகிற வாய்ப்பு இருக்குன்னு அக்கா சொல்றாங்க. மேடம் ஒரு நிமிஷம் கேளுங்க, டவுட் இது கேளுங்க. வந்து சூரியன் செவ்வாய் வந்து துலாம் மகர லக்னத்துக்கு மட்டும்தான் பாதகத்தை செய்யும் சொல்லியிருக்காங்க. துலாம் வந்து சூரியன் வந்து பாதகஸ்தானாதிபதி, மகரத்துக்கு செவ்வாய் பாதகஸ்தானாதிபதி. அதனால துலாம் மகர லக்னத்துக்கு மட்டும்தான் இது பாதகத்தை செய்யும்னு. ஏன்னா சின்ன மாமியாருக்கே சூரியன் செவ்வாய் வந்து மீன லக்னமாய் சூரியன் செவ்வாய் 9ல, இதுல செவ்வாய் வேற ஆட்சி. அவங்க கிட்டத்தட்ட 45 வருஷத்துக்கு மேல வாழ்ந்து அவர் இப்பதான் இறந்திருக்காரு சின்ன மாமனார். அதாவதுமா உங்க சின்ன மாமனாருக்கு சேர்த்த ஜாதகம் வந்து இது ஆண்கள் ஜாதகத்துல பாக்க மாட்டாங்கம்மா. சூரியன் செவ்வாய் பெண்ணு எங்க சின்ன மாமியாருக்கு இருக்கு. அவங்க ஹஸ்பண்ட் வந்து இத்தனை வருஷம் இருந்திருக்காருன்னு சொல்றேன். அவங்களோட 8ஆம் அதிபதி மாங்கல்ய, அதாவது சூரியன் செவ்வாய் இப்போ அந்த சூரியன் செவ்வாய் இருக்கிற இடத்துல உங்க மாமனாரோட ஜாதகத்துக்கு பாத்திருக்கீங்களா எப்படி இருக்குன்னு? இல்ல இந்த ஜாதகம் நான் பாத்துட்டு குரூப்ல போடுறேன் நான்.
இல்லம்மா இந்த இப்ப உங்க ஜாதகத்துக்கு மாமி சாத்தம் ஒரு குரூப்ல நிமிஷம். போடுறேன். சூரியன் செவ்வாய் இருக்கிற இடத்துல உங்க மாமனார் ஜாதகத்துல குரு பகவானும் சுக்கிர பகவானும் இருந்தாங்கன்னா அந்த பாக்கியம் கொஞ்சம் தூரமா போய் நிக்கும். ஐ மீன் சீக்கிரத்துல விரைவா இல்லாத ஒரு ஏஜ்ல வந்து அப்ப விதவையா இருக்கான்னு சொல்றீங்க இல்லையா? இருந்தாலும் அதை தள்ளி கொடுக்கும். என்னம்மா? இருவருக்குமே சூரியன் செவ்வாய் இருந்தாலும் அவங்க நல்லா இருப்பாங்க. ஆஹ் எனக்கு தெரிஞ்ச ஒரு இருப்பாங்க சொல்றாங்க. ரெண்டு பேருக்குமே சூரியன் செவ்வாய் அவங்களுக்கு வந்து 80வது கல்யாணம் போன வாரம் தான் நடந்துச்சு. ஆனா அம்மா அவங்க இல்ல இங்க தனித்தனியா பாருங்க, இருப்பாங்கன்னு சொல்றாங்க. சூரியன் செவ்வாய் இருக்கு அம்மா சொன்னாங்கல்ல, சூரியன் செவ்வாய் கொடுத்த வீட்டு அதிபதி உச்சத்துல இருக்காரு. அப்ப அந்த அந்த விதி இருக்கு தெரியுங்களா, விதவை ஆகுன்றது இங்க வந்து அதிகமா அதுக்கு வாய்ப்பு கம்மிதான். லாங் இன்னொன்னு லாஸ்ட் லைஃப் வாழ்தான். இன்னொன்னு நம்ம ரூல் படியே 11க்குரியவன் ஆட்சி உச்சம் பெற்றால் அங்க இருதார யோகம் உண்டு. அதுதான் நான் 11க்குரியவன் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேனே, முதல் வாழ்க்கை சரி இருக்காது, 2வது வாழ்க்கை தான் இவங்களுக்கு உண்டு. ஏன்னா தாரதோஷ ஜாதகம் அப்படிங்கறதுல தார இது தோஷ கிடையாது. ஜாதகம். அது மாதிரி இவங்க வந்து திருமணம் ஆசைப்படுறதுக்கு முன்னாடியே இவங்க ஒரு வாழ்க்கை வாழ்றாங்கிறதும் நம்ம மறுக்க முடியாது. ஆமா கண்டிப்பா வாழறாங்க. ஒரு இப்பவும் வாழ்க்கை இப்ப போயிட்டு தான் இருக்கு. வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க லிவிங் சுகர்ல. அதுவும் நம்ம அதான் மறுக்க இருக்கு கிளியரா இருக்கு. ஆமா அதுவும் மறுக்க முடியாது. சோ அவரை கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறதுக்காக இவங்க பேரன் கிட்ட வந்து கல்யாணத்தை தள்ளி போட்டுட்டு வர்றாங்க. அதுதான் உண்மை. வேற ஓகே எதுவும் இந்த சூப்பர். ஜாதகத்துல யாரும் சொல்ல விரும்புறீங்களா? இன்னைக்கு நம்ம புதுசா தெரிஞ்சு கொண்ட விஷயங்கள் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, புதுசா என்ன கத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஒரு பெண் ஜாதகத்துல சூரியன் செவ்வாய் இணைந்திருந்தா அவ விதவை ஆயிருவாளோன்னு பயப்படாம, அதே சூரியன் செவ்வாய் இணைந்த ஆண் ஜாதகத்தை சேர்த்தா அவங்க 2 பேரோட திருமண வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படிங்கறத நம்ம இங்க கத்துக்கிட்டோம். இதுல நான் இன்னொன்னு ஒண்ணு கேட்கணும். இதே மாதிரி செவ்வாய் ராகு சேர்ந்த பெண்கள் ஜாதகமும் விரைவில் அவங்க விதவையாகிற வாய்ப்புகள் இருக்கு. அவங்களுக்கும் இதே செவ்வாய் ராகு சேர்க்கை சேர்க்கலாமாக்கா? சேர்க்க கூடாது. இப்போ சூரியன் செவ்வாய்க்கு சேர்க்கிறோம்ல, ஏன் செவ்வாய் ராகுக்கு மட்டும் அந்த மாதிரி சேர்க்க வேண்டாம்னு சொல்றீங்க? அவங்களோட ஒற்றுமை இருக்க மாட்டேன். சூரியன் செவ்வாய்க்கு அதிகமா டைவோர்ஸ் தான் ஆகும். ராகு செவ்வாய்க்கு வந்து அதிகமா பிரியிற மாதிரிதான் வரும். ஆயுள் பிரச்சனை பெருசா வராது. அதனால செவ்வாய் ராகுக்கு சேர்க்க கூடாது. ஆமா. இது இன்னைக்கு நம்ம கத்துக்கிட்ட புது பாயிண்ட்ஸ். இப்ப நிறைய பேர் லிவிங் டுகெதர்ல வாழ்றதுக்கு உதாரண ஜாதகங்களும் கேட்டிருந்தீங்க. சோ இது லிவிங் டுகெதருக்கு வாழ்ற ஜாதகம் தான். அதனாலதான் இதை அதுக்கும் நான் கொண்டு வந்தேன். காரணம் நான் சொல்லிட்டேன். இப்ப நடக்கிற சுக்கிர புத்தி, சுக்கிரன் 12ல இருக்கான், 7க்குரியவன் 12ல இருக்கான். அப்ப கணவனாக நினைத்து அந்த குடும்ப வாழ்க்கை போய்கிட்டு இருக்கு அப்படிங்கறதுதான். இதே மாதிரி நம்ம தினமும் ஒரு டிஃப்ரெண்ட் ஆங்கிள் ஒவ்வொரு ஜாதகம் நம்ம ஆய்வு பண்ண போறோம். தொடர்ந்து நம்ம ஆய்வுகள்ல எல்லாரும் பயணிக்கணும். சோ இது வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட அறிவை ஜோதிட அறிவை வளர்த்து கொள்றதுக்காக. இது இன்னைக்கு மட்டும் இல்ல, நம்ம இத வந்து இன்னும் மேல இதை விட பெரிய பெரிய ஆசான்கள் யாரும் வந்து கலந்துகிட்டு நமக்கு ஜோதிட அறிவை கத்து தந்தாங்கன்னா அத வந்து நம்ம ஜோதிட அறிவை நம்ம மேலும் மேலும் வளர்த்துக்கலாம். அதனால இன்றைய ஜாதகம் இது. இன்னொன்னு கோதையம்மா வந்து பாத்தீங்கன்னா ஒரு மதம் ஒரு மனிதன் வந்து எதுக்காக மதம் மாறுகிறான் அப்படின்னு சொல்லி ஒரு 3 ஜாதகம் கொடுத்துருக்காங்க. அந்த 3 ஜாதகத்துக்கும் அவங்க டேட் ஆஃப் பர்த்ங்கிறது கரெக்டா இன்னும் நமக்கு கொடுக்கல. டேட் ஆஃப் பர்த் அவங்க இன்னைக்கு கொடுத்துட்டாங்கன்னா தொடர்ந்து 3 நாட்கள் நம்ம அந்த ஜாதகத்தை தான் ஆய்வு பண்ண போறோம். ஒரு மனிதன் ஏன் மதம் மாறுறான், அதுக்கான ரூல் என்ன அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து 3 நாள் அந்த 3 ஜாதகத்தையும் ஒரே நாள்ல பார்க்க முடிஞ்சாலும் பார்ப்போம், இல்ல ஒவ்வொரு ஜாதகமா பாக்குறதுனாலும் நம்ம பார்க்கலாம். சோ இந்த ஆய்வு வந்து நம்ம எல்லாரும் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே வருவோம். நம்ம ஜோதிட அறிவை வளர்த்து கொள்ளலாம். நமக்கு மேல படிச்சவங்க நமக்கு உதவுவாங்க, அனுபவமா இருக்கிறவங்க நமக்கு கண்டிப்பா உதவுவாங்க. தொடர்ந்து பயணிப்போம். வேற யாருக்கும் இந்த ஜாதகத்தை பற்றி வேற எதுவும் சந்தேகங்கள் இருந்தா கேட்கலாம். கதிரவன் சார் நான் கேக்குறேன், முத்துமா கேட்கணும். முத்துமா இப்போ வந்து சூரியன் செவ்வாய் இருக்கிற நம்ம வந்து புதன் வந்து கனெக்டிவிட்டியா இருக்காரு இல்லையா, அங்க புதன் வந்து உச்சமா இருக்காரு. அதனால வந்து மேக்சிமம் இந்த இது நடக்காதுன்னு தான் எனக்கு தெரியுது. ஏன்னா ஒரு உச்ச கிரகம் வீட்டுல இருக்கிறப்ப ரெண்டுமே வந்து என்ன சொல்றது, நம்ம புரியல.
புதன் யார் சாரத்துல இருக்கார்? இந்த ஒரு நிமிஷம் இருங்க வரேன். எனக்கு அது இது புதன் ஆகும். வந்து சூரியன் சாரத்துல இருக்கார். சூரியனும் சந்திரனும் சூரியனும் செவ்வாய் சந்திரன் சாரத்துல இருந்து புதன் சூரியன் சாரத்துல இருக்கும்போது இந்த பொண்ணு 2ஆம் தாரமா போவா. அதான் இவளுக்கே மறைமுகமா ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டால. வாழ்க்கைன்றது என்னத்த சொல்றோம்? இல்ல 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 இந்த பாயிண்ட் நீங்க சொல்லுங்க. சூரியனு ஒரு பாயிண்ட் சொல்லுங்க சொல்லுங்க. வீடு கொடுத்த புதன் வந்து உச்சமா இருந்தாலும் உத்தர சூரியனோட கால்ல தானே இருக்காரு. சரி. அப்ப அந்த சூரியன் செவ்வாய் வேலை செய்யத்தான் செய்யும். சரி அதான் ஓகே இந்த பொண்ணு அவ்வளவுதான். இருந்துட்டு இருக்கல்ல. சரி அப்ப ஓகே ஓகே இன்னும் ஓகே கல்யாணம் பண்ணையிலே இவளுக்கு ஒரு லைஃப் முடிஞ்சிருது. அப்ப 2வது வாழ்க்கை தானே. இப்ப சரி ஒரு ஓகே லைஃப்ல ஓகே. இருக்கா, அப்புறம் கல்யாணம் பண்ண போறனால இது 2ஆம் தரம் தானே. அப்பயே அங்க ஆமா செவ்வாய் வேலை தானே. ஆமா இது ஆமா வேலை ஆமா ஆமா. இன்னொருக்கா கல்யாணமே பண்ணிக்க மாட்டா. இப்படியே மறைமுகமான வாழ்க்கையிலே அவ லைஃப் முடிஞ்சிரும். அதுதான் என்னோட கருத்து. ஓகேவா? ஓகேமா ஓகேமா புரிஞ்சுதுமா. ஹேண்ட் ரைஸ் பண்ணதை எடுத்து விட்டுரு. அப்பதான் வேற யாரும் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்களான்னு தெரியும். ஓகே ஓகேமா நான் பண்றேன். ஓகே. மீண்டும் நாளைய ஜோதிட கருத்தரங்களை நம்ம சந்திக்கலாம். இதே மாதிரி தினம் தினம் ஒரு ஜாதகம் நம்ம இதுல ஆய்வு பண்ணப்படும். ரொம்ப நேரம்ல நம்ம கரெக்டா ஒரு 40 நிமிஷம் தான் பண்ணிருக்கோம். சோ இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம எல்லாத்துக்குமே ஒவ்வொரு புது பாயிண்ட்ஸ் கிடைச்சிருக்கும். சோ அதனால இந்த ஜாதக ஆய்வுல முடிந்தவங்க கத்துக்கணும்னு விரும்புறவங்க வந்து கலந்துக்கோங்க. இன்றைய ஆய்வில் வந்து கலந்துகிட்ட எல்லாத்துக்கும் கோடான கோடி நன்றிகள். ரொம்ப நன்றி. முத்துமாரிக்கு ரொம்ப நன்றிங்க. அனைவருக்கும் நன்றிங்க. நன்றி.